ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சாஃப்டான, அதாவது பர்த்டேக்கு நம்ம சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் அளவு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சல்லடையில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு வந்து அதே கப்பில் 1/4 கப் அளவு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதை வந்து நம்ம வந்து இந்த சல்லடையை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். அடியில் வந்து ஒரு பிளேட்டை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சலிக்கிறது வந்து எதுக்குன்னா, அப்போ தான் நம்ம அந்த கேக் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக நல்லா பொங்கி வரும். அதுக்காக தான் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். பார்த்திங்களா, அந்த கட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டு நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 2 முட்டையோட வெள்ளை இதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் எக்கை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சது வந்து லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுவோம். இப்போ ஒரு 30 செகண்ட் அளவு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விஸ்க் வச்சுக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டான ரேஷியோ. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த சுகரும் அந்த எக்கோட ஒயிட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு ப்ளஃபியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா விக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ப்ளஃபியாக இருக்குது. சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி கரைச்சிருக்கு. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூனில் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கேக் செய்யனாலே நம்ம வெனிலா எக்ஸன்ஸ் ஊற்றினா அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஸ்மெல் வரும். வேறு லெவலாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விஸ்கை வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நம்ம போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்சிங் இது பண்ணுற கரண்டி எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை வச்சு ஒரே டைரெக்ஷனில், அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி டைரெக்ஷனில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் கடைசி வரைக்கும் நம்ம பண்ணணும். நீங்கள் டைரெக்ஷனை வந்து மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து அவ்வளோ பொங்கி வராது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. அதே மாதிரி இதே டைரெக்ஷனை மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப் அளவு 1/2 கப் அளவு வந்து நான் வந்து அன்ஃப்ளேவர், அதாவது ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆக்சுவலி நான் வந்து மில்க் இந்த சேர்க்குறப்பே நான் வந்து இந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் நீங்கள் அப்பே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1/2 கப் அளவு வந்து கோல்டு வின்னர், நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது கேக்குக்கு. அதனால தான் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஆயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஓரமாக மிக்ஸி பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணதில் வந்து பட்டர் ஷீட்டை கேக் பேனில் வந்து லைட்டாக கீ ஆட் பண்ணி அது மாதிரி பட்டர் ஷீட்டை போட்டு அந்த பட்டர் ஷீட் மேலே லைட்டாக கீ ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சு இந்த பேட்டரை வந்து இந்த கேக் பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பேனை வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆச்சு. இதுவே நீங்கள் வந்து பேன் வந்து அகலமாக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் பேட்டரை ஊற்றினதுக்கப்புறம் அந்த பேனை வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உள்ளே ஏதாவது ஏர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெளில வந்துடும். பார்த்திங்களா, அந்த பபுள்ஸ் வருதுல்ல, அதான். இப்போ எல்லாம் தட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து பேனில் வந்து உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேனில் வந்து இப்போ நம்ம வந்து கேக் பேனை வந்து வச்சிடலாம். வச்ச பேனை வந்து ஒரு 45லேருந்து ஒரு 50 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணணும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம்.
இப்போ கேக் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பவுட்ரு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதை வந்து ஈஸியாகவே வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு அந்த பவுட்ரு, அந்த பேக்கெட்டில் இருக்க பவுட்ரு எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன கட்டி இருக்கும். அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மில்க் வந்து எப்போயுமே விப்பிங் க்ரீமுக்கு வந்து கோல்டாக தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு கோல்டாக அதாவது சில்லுன்னு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சில்லான பால் எடுத்து லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பால் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு மாறிடும், க்ரீமோட கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து லைட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் அந்த மிக்ஸி ஜாரை வந்து 1 மணி நேரம் அளவுக்கு வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கணும். அப்போ வந்து நம்ம சில்லுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ அதை வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கொக்கோ பவுடரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து கையிலேயே பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து தின்னாயிரும். அந்த தின்னானதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம விஸ்கோ யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம கைவிடாமல் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு. இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து கையிலே வந்து விஸ்கோ யூஸ் பண்ணி நம்ம வந்து விப்பிங் க்ரீம், அதாவது கேக்குக்கு செய்யக்கூடிய க்ரீம் வந்து எப்படி செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் ஆகிடுச்சா, நம்ம கேக் பேக் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். கேக் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கத்தி எடுத்து லைட்டாக குத்தி பாருங்கள். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போனா கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பார்த்தீங்களா, ரொம்ப அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து கேக்கை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும். பார்த்தீங்களா, கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இது வந்து அப்பப்போ டெஸ்ட் பண்ணேன், அதனால தான் அந்த நடுவில் எல்லாம் ஹோல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து சின்ன சின்னதாக பட்டர் ஷீட்டை வந்து டேர் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். வச்சதில் வந்து நான் வந்து கேக்கை வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஸ்லைஸ் பண்ண கேக்கில் வந்து லைட்டாக சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகரில் வந்து வாட்டரில் வந்து சுகரை வந்து நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேக்கில் வந்து நல்லா சுகர் சிரப்பை வந்து நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து செரி அந்த சிரப் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து நார்மல் சுகர் சிரப்பவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தெளித்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு சாப்பிட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சு இந்த விப்பிங் க்ரீம், அதாவது நம்ம வந்து ஸ்பூனில் இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து கீழே விழுவக்கூடாது. அதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவம். நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பக்கம் எல்லா ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபஸ்ட்டு லேயரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து அந்த நைஃப் வந்து இல்லை, அந்த க்ரீம் தடவுற நைஃபு. அதனால் வந்து நார்மல் நம்ம ஸ்பூனவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கர்வாக இருக்கிற ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நான் வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் லேயரையும் நான் வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் லேயரையும் வச்சதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு வந்து லைட்டாக அது வந்து உடஞ்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக சின்ன சின்ன பீஸ் எடுத்து நான் வந்து அங்கே ஒட்ட வச்சுறேன். ஒட்ட வச்சதுக்கப்புறம் இதில் லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 3 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் 2 லேயர்ஸாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் லேயர் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து க்ரீம் வந்து உள்ளே வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்க ஒரு ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கேக்கு. சுகர் சிரப்பை வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து விப்பிங் க்ரீமை வந்து எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விப்பிங் க்ரீமை வச்சு. இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெ
கரெக்டாக ஒரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து கரெக்டாக வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கரெக்டான பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான பர்த்டே கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ வந்து சைடில் இருக்க அந்த இடத்துல எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த தேய்க்கிறதுக்காக, அதாவது அந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்காக நான் வந்து ஒரு இதை வச்சு எடுத்து நல்லா அந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் லைட்டாக க்ரீமை தடவி நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி விட்டு நல்லா சமமாக வந்து க்ரீமை வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பைப்பிங் பேக்கில் வந்து ஒரு நாசில் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸ்டார் நாசில் எடுத்து அதில் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம வந்து சின்னதாக ஒரு டிசைன் பண்ணிக்கிறலாம். விப்பிங் க்ரீமை வந்து லைட்டாக போட்டு நல்லா சும்மா நார்மலாக ஒரு டிசைன் மட்டும் இப்போ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த கேக் மேலே. நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். இதுவே நான் வந்து கலர் யூஸ் பண்ணி கூட இந்த க்ரீமை மேலே டெக்கரேஷன் கூட பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாக்லேட் சிப்ஸ் போகிறனால எனக்கு வந்து இந்த டிசைனேவும் கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான், அதாவது கேக் டெக்கரேஷன் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் தாட்டு தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சாக்லேட் சிப்ஸை வந்து லைட்டாக சின்னதாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன். துருவினதை வந்து நான் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு அந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் கேக் வந்து வேறு லெவலாக இருக்கும், பக்காவாக இருக்கும். சாக்லேட் கேக் பிடிக்காத ஆள் யாருமே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பர்த்டேக்கு அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சாக்லேட் கேக் தான் வந்து எல்லாருமே வாங்குவாங்க. சாக்லேட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், இந்த மாதிரி தான் கேக்கெலாம் வாங்குவாங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்து கேக் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் சாக்லேட் சிப்ஸை வந்து ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா சைடில் எல்லாத்தையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லா சைட்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கேக்கை ஃபுல்லாக பார்க்கலாமா. நான் மேலே டெக்கரேஷனுக்காக ஜெம்ஸ் வச்சுக்கேன். நம்ம ஜெம்ஸ் வச்சுனால ஒரு சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. நம்மளோட கேக் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான பர்த்டே சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே கூட வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.